வணக்கம், வெல்கம் டு டேஸ்டி தவா. நாவில் ஊறும் நாஞ்சில் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மத்தி மீன் 1/4 கிலோ, 10 நம்பர் இருக்கும். எலுமிச்சை சைஸ்ல புளிய தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இப்போ ஒரு பேன் எடுத்து அடுப்பை சிம்ல வச்சுக்கணும். சின்ன தேங்காயில் 1 மூடி தேங்காய் துருவினது, 5 சின்ன வெங்காயம், 2 கருவேப்பிலை இலைகள், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் சிறு தீயில கைவிடாம 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கணும். தேங்காய் நல்லா பொன்னிற ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் மல்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த தேங்காயோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ அதை ஒரு மசாலாவெல்லாம் பிளெண்டரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸ் திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நைஸ் அண்ட் திக்காக இருக்கணும். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லெண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரியணும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 5 சின்ன வெங்காயம் பொடியா நறுக்குனது, 4 பல் பூண்டு பொடியா நறுக்குனது, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகணும், கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் குழம்பு திக்காக இருக்குது, அதனால இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, டேஸ்ட்டு குறைச்சிரும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் கொதிச்சு வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் குழம்பு. இப்போது கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொதி நல்லா வரணும். இப்போது குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மீன் துண்டுகளை 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். மத்தி மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இந்த குழம்பு நாகர்கோயில் கன்னியாகுமரி சைடில் ரொம்ப ஃபேமஸ். இது இந்த மாதிரி நீங்கள் மீன் குழம்பு செஞ்சீங்கன்னா அடிக்கடி இதையே தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் மீடியமில் வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா நல்ல மசாலா எண்ணெயில் பிரிஞ்சு வந்திருக்கு. மீனும் நல்லா வெந்துருச்சு.
இப்போது புளிப்பு சுவையை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1/4 டீஸ்பூன் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. கருவேப்பிலையில் தூவி இறக்கிக்கலாம். மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நேரம் ஆக ஆக ரொம்ப சுவை கூடும். அதனால் மதியம் நம்ம சாப்பிட்றோன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.